கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மறுபடியும் ஒரு சிறிய செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியிலே தரிசனங்கள், காட்சிகள், வரங்கள் மற்றும் அபிஷேகத்தை குறித்து சில நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். இது எப்போதும் நாம் தியானித்து கொண்டிருக்கிற பகுதியை போல் தோன்றலாம். ஆனாலும் இதற்குள்ளே ஒரு சிறிய மறைவான மன்னாவை தேவன் வைத்திருக்கிறதை இந்த செய்தி முழுமையாக நீங்கள் கேட்டால்தான் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்தார் ஊழியத்தை செய்வதற்காக. அது மாத்திரமல்ல, மேலும் 70 பேரை அவர் ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்தார். மொத்தம் 82 பேர் ஊழியம் செய்கிறார்கள். இதிலே அவர் வார்த்தையை பிரசங்கிக்கிற கட்டம் வந்த போதோ, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று அவரை விட்டு அநேகர் பிரிந்து போய்விட்டார்கள். பிரிந்து போட்டது யார்? ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் 12 பேர் மற்றும் 70 பேர். ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஊழியத்தை தேவன் கொடுத்த அதிகாரங்கள் மூலமாக, தேவன் கொடுத்த வரங்கள் மூலமாக அங்கே செய்து நிறைவேற்றிய அவர்கள், அவர் ஒரு வார்த்தையை பிரசங்கிக்கும் போது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று அவர் சொல்லிவிட்டு அந்த ஊழியத்தை விட்டு பிரிந்து போனதை நம்மால் காண முடிகிறது அல்லவா? இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான். ஊழியத்தின் ஆரம்பம் பயங்கரமாக இருக்கும், பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, அந்த ஊழியத்திலே ஆரம்பத்தில் கொண்டிருந்த உறுதி, நம்பிக்கை, அவைகள் கடைசி நாட்களிலே பார்க்கும்போது, அவர்கள் வயதாகி வரும்போது அந்த பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த ஊழியம் அது அந்த இடத்துல சிதறடிக்கப்பட்டது போல் ஒரு சூழ்நிலை உருவாகும். சரி, நான் அதற்குள்ளாக சொல்ல வேண்டாம். என்ன, பலதரப்பட்ட ஊழியக்காரர் இருக்கிறார்கள், வளர்ந்து பெருகி ஆலமரம் போல் செழித்து வழங்கியவர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை கூறவில்லை. சரி, இதை பாருங்க. தரிசனங்கள், காட்சிகள், அற்புத அடையாளங்கள் பாருங்க. எதை சொல்றேன்? 12 பேர் மற்றும் 70 பேர், 82 பேர் எல்லாவற்றையும் செஞ்சுட்டே வந்தாங்க. ஆனா அப்பதான் ஒரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீ நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இவ்விதமாக ஊழியத்தை அவர்கள் செய்து அந்த நிறைவேற்றி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திலும் அங்கே பார்க்கும்போது ஒரு விதமான சூழ்நிலை உருவாகிறது. என்ன சூழ்நிலை உருவாகிறது? அந்த ஊழியமானது சிதறடிக்கப்பட்டது போல் தோன்றுகிறது. மொத்தம் 82 பேர் ஊழியம் செஞ்ச இடத்துல 70 பேர் ஓடிட்டாங்க. 12 பேர் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட பிறகு அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? அங்க நெருப்பு மூட்டி குளிர்காயிற இடத்துல பேதுரு மட்டும் அங்க என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு வர்றாரு. இது உங்களுக்கு தெரியும், இதற்குள்ளாக சொல்லவில்லை. நீங்க புரிந்து கொள்வதற்காக இந்த வழியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். அங்கே பேதுரு மாத்திரம் காண முடிகிறது. அதுவும் அவன் மறுதளிக்கிறானாக அங்கே நிற்கிறான். என்ன நடக்குது, எது செய்யணும்? அப்போ அந்த ஊழியத்திலே அவர்கள் பார்வையிலே ஒரு விதமான ஒரு பலவீனமான ஒரு காலம். அப்ப அது வரைக்கும் அவங்க அற்புத அடையாளங்கள் என்னென்ன செஞ்சாங்க, ஊழியத்துல பயங்கரமான எழுப்புதல்கள் எல்லாம் இருந்தது. உண்மை. தேவன் அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். நீங்கள் அதிகாரம் என்று சொல்லலாம், வரம் என்று சொல்லலாம், எது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அந்த ஊழியத்தை செய்தவர்களால் இப்பொழுது இந்த பலவீனமான தோற்றம் போல் காட்சியளிக்கிற வேளையில பாருங்க, அதுவும் ஒருவன் தான்
பேதுரு அவர் அங்க வரும் அப்போஸ்தலன் மறுதலிக்கிறவனாகத்தான் அங்கே பக்கத்துல இருக்கான் கூட. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான் ஒரு சிலர் சார்ந்திருப்பாங்க. ஆரம்பத்துல ஒரு ஐக்கியம் இருக்கும், கடைசியில ஒருத்தர் இருப்பாரு. அவரு காகத்தை போல மாய்மல தன்மையுடையவராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை நான் இந்த பேதுரு வைத்துதான் சொல்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தான் ஊழியத்தில் பிரதர் ஐயா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒட்டிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். இதை பேதுரு இதற்கு ஒரு முன்னுதாரணம். நான் அந்த பகுதிக்குள்ளாக சொல்லவில்லை. இப்ப பாருங்க, இவர்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே அற்புத அடையாளங்கள், அதிசயங்கள், தேவன் கொடுத்த அதிகாரத்து நிமித்தம் ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றி வந்தவர்கள். ஆனா பாருங்க, ஒரு நேரம் வரும்போது ஒருத்தரையும் காணோம். நம்ம பாசையில உலகத்தான் பாசையில சொல்ல போனா துண்டக்கானம் துணி காணோன்னு எல்லாரும் ஓடுன்னு ஓடிட்டாங்க. என்ன கண்பானவர்களே, ஒரு நேரம் வந்தது, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே சிறைபிடிக்கப்பட்டு விசாரணைக்கெல்லாம் வைக்கப்பட்டு அவர் அங்கே இறுதியிலே கொலை அதாவது மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. மரித்து 3 நாள் உயிர்த்தெழுகிறார். மரித்து 3 நாள் உயிர்த்தெழுகிறார். இந்த ஒரு கூட்டம் இங்க பழைய தொழிலுக்கு சென்று விடுகிறது. ஒரு கூட்டம் பழைய தொழிலுக்கு சென்று விடுகிறது. பாருங்க, மீன் பிடிப்பதற்காக ஒரு குழு போகுது. நல்லா புரிக்கணும். இந்த குழு எந்த குழு? மீன் பிடிப்பதற்காக சென்ற குழு எந்த குழு? அதுல பாருங்க, எல்லாரும் ஒரு காலத்துல என்று சொல்லவில்லை, கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஊழியத்தை திறம்பட செய்தவர்கள், அற்புத அடையாளங்களோட ஊழியத்தை திறம்பட செய்தவர்கள். அதுல ஒருத்தர் சொல்றாரு, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேரு அங்க என்ன செய்யறாங்க? பழைய தொழிலுக்கு மீன் பிடிக்க போறாங்க 7 பேர். இந்த 7 பேர் யாரு? இந்த 7 பேர் யாரு? கொஞ்சம் யோசிங்க. 7 பேர் யாரு? அற்புத அடையாளங்களை செய்தவங்க. இப்போ பலவீனமான ஒரு நேரத்தை சந்திக்கிறாங்க. அப்போ தேவன் அவர்களுக்கு உயிர்த்தெழுந்தவராக காட்சியிடுகிறார். அருளி அவர்கள் மத்தியிலே சாட்சியுடையவராக நிற்கிறார். சாட்சியுடையவராக நின்று அதிலிருந்து அவர்கள் குறிப்பிட்ட நாட்கள் 40 நாட்கள் எல்லோரும் தரிசனங்கள், காட்சிகள் உடையவர்களாக, நல்ல ஒரு சாட்சியுடையவர்களாக, கம்பீரமாக, தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக அந்த 40 நாட்கள் அவர்களுக்கு இருந்தது. அந்த 40 நாட்கள் அவர்களுக்கு இருந்தது. இங்கேயும் பாருங்க, அதிகாலையில் அவர்கள் என்ன சொன்னார்? எம்மாவூருக்கு சமீபமாய் அவர்கள் நடந்து போகவில்லை. அங்கே இயேசு கிறிஸ்து அவர்களோடு இணைந்து சொல்கிறார். அவர்களும் நடந்த சம்பவத்தை குறித்து அறியாதவர்களாக அவர்களும் ஒரு விதமான இதில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு தலைவனை இழந்தவர்கள், ஒரு பெரிய போதகரை இழந்தவர்கள் என்றுதான் அவருடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்க நன்றா சிந்திக்க வேண்டும். அவருடைய தலைவன், அவருடைய போதகர் மரணத்தை ஜெயங்கொண்டு எழுந்து விட்டார். ஆனால் இவர்கள் அதை குறித்து உணர்வில்லாதவர்களாக, அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த குழுக்கள் திறம்பட ஊழியத்தை செய்தவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளணும். அதான் திரும்ப சொல்றேன். வரங்கள், அற்புத அடையாளங்கள் மூலமாக ஊழியத்தை திறம்பட செய்தவர்கள் இந்த பலவீனமான நேரத்தில் அவர்கள் அதை குறித்து, அந்த சூழ்நிலை குறித்து அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அப்படித்தான். ஊழியத்தை பிரகாசமாக நடப்பித்தவர்கள் ஒரு பலவீனமான நேரத்துக்கு வருகிறாங்க.
ஊழியத்தை திறம்பட செய்தவர்கள், வரங்கள், அற்புத அடையாளங்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுதெல்லாம் பசுத்த ஆவியானவர் இந்த பகுதியில் மறைந்திருக்கிற அந்த விஷயங்களை உங்களுக்கு எடுத்து போதிக்கணும். ஒரு விஷயம் மறைந்திருக்கிறது, ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிந்த விஷயம் இந்த இடத்துல நீங்க தியானத்தில் எடுத்துக்கொள்ளணும். அதை அப்படியே மறைத்து வைக்கக்கூடாது. ஒரு விஷயம் தெரியுமா? அபிஷேகம் இப்போ உங்களுக்கு அதை உணர்த்தணும். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு உணர்த்தணும். என்ன இருக்கிறது தேவன் இதிலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார்? நாம் தினந்தோறும் தியானிக்கிற பகுதி தானே, இதிலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போறார்? கொஞ்சம் கொஞ்சம் யோசிங்க. அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க, அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. ஆவியான நமக்கு உதவி செய்யட்டும், ஆவியான நமக்கு உதவி செய்யட்டும். ஏன் பலவீனமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்காங்க, அற்புத அடையாளங்கள், வரங்கள் எல்லாம் பலவீனமான நேரத்தில் வந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் இடம் கொடுங்க. அவங்க பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க. அங்க அந்த ரோட்ல எம்ஆர் சம்மா போடுறாங்க, அந்த பலவீனமான அந்த நேரத்தை குறித்து பேசிட்டு போறாங்க. என்ன நடந்தது? என்ன நடந்தது? எழும்பி பிரகாசித்தவர்கள் என்ன நடந்தது? எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, எழும்பி பிரகாசித்தவர்கள், அற்புத அடையாளத்தவர், ஊழியம் செய்தவர்கள் எவருமே, எனக்கு அன்பானவர்களே, நான் அறுதியிட்டு கூறப்போகிறேன், ஒருவரும் பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்பது உங்களுக்கு இந்த இடத்துல ஆணித்தரமாக உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வரங்கள் கிளியர் செய்கிறது, எழுப்புதலான ஊழியத்தை நடத்தி வந்தவர்கள், எழுப்புதலான ஊழியத்திலே அற்புத அடையாளங்களை நடத்தி வந்தவர்கள், ஆனால் ஆனால் சரி, என்ன அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் என்பது நினைவிருக்கட்டும். வேதவசனம் தெரியுமா? அபிஷேகம், அபிஷேகத்தை பற்றி gift and calling of God are without repentance. தமிழே, அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவர்களே. ஆங்கிலத்தை மொழியாக்கம் செய்தும் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டது? மனம் திரும்புதல் இல்லாமலேயே ஒருவனுக்கு ஆவியின் வரங்கள் கிரியை செய்யும். மனம் திரும்புதல் இல்லாமலேயே ஒருவனுக்கு ஆவியின் வரங்கள் கிரியை செய்யும். நான் அடிக்கடி இதை கூறுவதுண்டு. இளையகுமாரன் கிட்டகுமாரனுக்கு அந்த கதையில அவன் தகப்பனிடத்திலிருந்து சொத்தை பிரிச்சுட்டு தூர தேசத்துக்கு சென்றுட்டான். தூரமான தேசத்துல பட்டணத்துல ஜீவனம் பண்ணுகிறான். அந்த நேரத்துல தகப்பனாருடைய சொத்துக்கள் அவன்கிட்ட இருக்கிறதே, ஆனா தகப்பனார் அவனை விட்டு தூரமாக இருக்கிறார். தகப்பனுடைய சொத்துக்கள் அவனிடத்தில் இருக்கு, தகப்பனார் அவனை விட்டு தூரமாக இருக்கிறார். அதே போல இந்த ஊழியங்களை செய்து திறம்பட செய்தவர்கள் அந்த ஆவியின் வரங்களை பெற்றிருந்தார்கள், அவன் ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றிருக்கவில்லை என்பது நினைவிருக்கட்டும். அந்த இளையகுமாரன் அவருடைய சொத்துக்கள் அவனிடத்தில் இருக்கு, தகப்பனார் அவனிடத்தில் இல்லை. இங்கே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அந்த வரங்கள் அவன்கிட்ட இருந்தது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன்னும் மேலும் 40 நாட்கள் இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த பலவீனமான நாட்களை தாண்டி இன்னும் 40 நாட்கள். அந்த 40 நாட்கள் நடந்த சம்பவம் என்ன? தரிசனங்கள், காட்சிகள், உயிர்த்தெழுதலை குறித்ததான தரிசனங்கள், காட்சிகள். அவர்கள் மத்தியிலே மறுபடியும் ஒரு எழுப்புதல், அவர்கள் மத்தியில மறுபடியும் ஒரு எழுப்புதல். பலவீனமான நேரத்துல பழைய தொழிலுக்கு திரும்புறாங்க, மீன் பிடிக்க போனாங்க. பலவீனமான நேரத்துல ஏதேதோ பேசிக்கொண்டு அந்த இளமாவிற்கு சமீபமாய் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே மறுபடியும் அவர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல், தரிசனங்கள், காட்சிகள். நன்றாக சிந்திக்கணும். ஆரம்பத்தில் அற்புத அடையாளங்களோடு ஊழியங்கள், வரங்கள் எல்லாம் செய்தது. திறம்பட ஊழியத்தை நடப்பித்தார்கள். நடுவில் ஒரு சில பலவீனம், அடுத்தது பலவீனமான நேரத்தை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா தரிசனங்கள், காட்சிகள், அங்க பயங்கரமான சந்தோஷம். 40 நாட்கள். ஆனா அந்த 40 நாட்கள் முடியும் போது எந்த தரிசனமும் இல்லை, எந்த காட்சியும் இல்லை. பழைய குருடி கதவை திருடி பயத்தோடும்
நடுக்கத்தோடும் ஒரு விதமான அவர்கள் இறுக்கமான சூழ்நிலையிலே மேல் வீட்டரிலே 120 பேர் அங்கே கூடி வருகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, மேல் வீட்டரிலே 120 பேர் கூடி வருகிறார்கள். அந்த இடத்துல ஊழியத்தை திறம்பட அற்புத அடையாளங்களோடு செஞ்ச அந்த 12 பேரும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவர்களோடு இணைந்து பணியாற்றியவர்கள், அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்வர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக காண பெற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே 107 பேர் இருக்கிறாங்க. இப்பவுமே இங்க ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை. தரிசனங்களை பார்த்தாங்க, காட்சிகளை பார்த்தாங்க, பலவீனமான சூழ்நிலை. முதல்ல அற்புத அடையாளங்கள் செஞ்சாங்க, வரங்களை நடப்பித்தாங்க, பலவீனமான சூழ்நிலை, பழைய தொழிலுக்கு திரும்பினாங்க. மறுபடியும் சின்ன அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல், காட்சிகள், தரிசனம், உறுத்தலில் வந்து எல்லாம் தோமா எல்லாம் கையை போட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு சொன்னா, அங்க பூட்டிய வீட்டுக்குள்ள வந்தாரு, அப்பத்தை எடுத்து பெட்டி கொடுத்தாரு, எல்லாம் காட்சி கொடுத்தாரு, எல்லாவற்றையும் செஞ்சாரு. உண்மை. மறுபடியும் பலவீனமான சூழ்நிலை. எனக்கு அன்பானவர்களே, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒருவன் ஊழிய களத்தில் எழும்பி நிற்பானே என்றால், நன்றாக்கவனிங்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒருவன் ஊழிய ஸ்தானத்துக்கு வருவான் என்றால் நிச்சயமாக அவன் திறம்பட எந்த விஷயங்களை நடப்பித்தாலும், இந்த பலவீனமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வரும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக நான் உங்கள் மத்தியிலே அதை ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். எத்தனை வருஷங்கள் வேணாலும் ஊழியம் செய்யலாம், திறமையாக எவ்விதமாக வேணாலும் ஊழியத்தை நடப்பித்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இது எளிமையான பகுதி சொன்னல, அதற்குள்ளே இருக்கிற மறைவான மன்னா இதுவரை எத்தனை பேர் கற்றிருக்கிறீன்னு தெரியாது. ஊழியக்காரங்க எழுப்பது பயங்கரமா இருக்கும், வரங்கள், அற்புதம், அடையாளங்கள் இருக்கும். ஆனா அந்த ஊழியக்காரரு பரிசுத்த பெற்றிருப்பாரா? நிச்சயமா பெற்றிருக்க மாட்டார். இந்த 12 அப்போஸ்தலரை குறித்து நான் முன்வைக்கிறேன், வேற யாரும் இல்லை. சாட்சியாக இந்த உலகம் பூரா அனுப்பப்பட்டவர்கள் 12 அப்போஸ்தலர்கள். அவர்கள் ஜீவியத்திலே ஆரம்பத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சிகளைத்தான், உண்மை சம்பவத்தைத்தான் நான் உங்கள் முன் வைக்கிறேனே ஒழிய நான் ஏதோ ஒரு கட்டுக்கதை பேசவில்லை. ஊழியத்தை திறம்பட செய்தவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அவசியமாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஊழியத்தை திறம்படமா நிறைவேற்றி கொண்டு வந்தவர்கள், திறமையாக நிறைவேற்றி கொண்டு வந்தவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த மேல் வீட்டறைக்கு வர வேண்டியது அவசியமாக இருந்தது என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு வரம். அநேகர் விசுவாசத்தினால் அநேக காரியங்களை நடப்பித்தார்கள். விசுவாசம் என்பது ஆவியின் ஒரு வரம். ஆனால் ஆவியின் வரங்கள் என்ன செய்யறது? அந்த அபிஷேகம் இல்லாமலேயே அநேக இடத்துல கிரியை செய்து, அதுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் தான் இது. நீங்க உங்களுக்கு தெரியும், நான் மறுபடியும் சொல்ல தேவையில்லை. 12 அப்போஸ்தலர் முன் உதாரணம். ஆனா என்னத்தான் நீ செஞ்சாலும் நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவனுடைய சமூகத்துல அந்த மேல் வீட்டறைக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீ மேல் வீட்டறைக்கு வர வேண்டி இருக்கிறது. அதனால என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேக போதகராகாதிருப்பீர்களாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல பாருங்க, தேவன் கர்த்தரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிற, நான் வார்த்தை பேசுகிறேன், தேவனுடைய வார்த்தை மகத்தான பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பேசுகிறேன். 1 யோவான் 2:27 எடுத்து நீங்கள் இந்த நேரம் ஜப சிந்தையோடு வாசித்துதான் ஆக வேண்டும். இதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக நினைவுபடுத்துகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் இப்பொழுது இந்த இடத்துல அதை கூறப்போவதில்லை, அதிகாரம் வசனத்தை குறிப்பிடுகிறேன்.
பொதுவாக நான் எல்லாம் கூறுவது கிடையாது. ஆனால் ஆண்டோட ஏவுதலின்படி, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலின்படி இதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். மறைவான மன்னா ஜெயம் கொள்கிறவனுக்கு மாத்திரமே. முன்னாடியே அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் மன்னாவை புசிக்கிறாங்க, எல்லாரும் தேவ சமூகத்தை புசிக்கிறாங்க. ஆனா மறைவான மன்னா யாருக்கு? அந்த வருஷத்தில் ஜெயம் கொண்ட ஆசாரியனுக்கு. இன்னைக்கு தேவன் அநேகரை ஜெயங்கொள்ள செய்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். ஆகவே எவ்விதமாக ஊழியத்தை நடப்பித்தாலும் நீ அபிஷேகத்தை பெறலைன்னா எல்லாம் சுத்த வேஸ்ட். எத்தனை வருஷமா ஊழியம் செஞ்சேன்னு சொல்லியிருக்கலாம், எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன்னு சொல்லியிருக்கலாம். உதாரணத்துக்கு 12 அப்போஸ்தலர்னு சொல்லியிருப்பாங்க. நாங்க 3 வருஷம் எடுத்துக்கணும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். நாங்க 36 மாதங்கள் எவ்வளவு திறமையாக ஊழியங்களை செய்தோம் தெரியுமா? அநேகரால் அதில் நிலைநிற்க முடியவில்லை. 1வது மாதத்திலே பின்வாங்கி போனவர் இருக்கிறார்கள், 2வது மாதத்திலே பின்வாங்கி போனவர் இருக்கிறார்கள். 36 மாதங்கள் நாங்கள் ஊழியத்தை செய்தவர்கள். அது மாத்திரமல்ல, அதுமா உயிர்த்தெழுதல் மறுநாள்லேருந்து நாங்கள் 40 நாட்களாக தேவனை காட்சியிலே தரிசனத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகத்தான அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் கண்கூடாக அது காட்சியிலே நாங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருப்பார்கள். என்னத்தை தான் தம்பட்டம் அடித்தாலும், என்னத்தை தான் ஊழியத்தை செஞ்சாலும், என்னத்தை தான் அற்புத அடையாளம் செஞ்சிட்டாலும், மகனே மகளே, நீ அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எல்லாம் வேஸ்ட். மறுபடியும் சொல்கிறேன், என் சகோதரனே, அதிக ஆக்கனை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. நீங்க எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்துக்கு கடந்து வரணும், ஆவியின் அபிஷேகத்துக்கு கடந்து வரணும். அதனாலதான் தேவன் இந்த கடைசி நாட்களில் சபைக்காலம் முடியும் வரைக்கும் 5 வகையான ஊழியங்கள், சபைக்காலங்கள் முடியும் வரைக்கும் 5-fold மினிஸ்ட்ரி, சபைக்காலங்கள் முடியும் வரைக்கும் 7 சபைக்காலத்துக்கும் 7 செய்தியாளர்கள், சபைக்காலங்கள் முடியும் வரைக்கும் 7 சபைக்காலத்தில் 7 தூதர்கள், தேவனுடைய கரத்தில் ஏந்தப்பட்டுள்ள 7 நட்சத்திரங்கள். நான் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சபைக்காலம் முடிந்த பிறகோ எல்லாம் நிறைவடைந்து விட்டபடியால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டிக்கு மட்டுமே அந்த தகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர். அது யாருக்கு பயந்து அழைக்கப்பட்டுள்ளது? மணவாட்டிக்கு மாத்திரமே. சபைக்காலம் முடிந்தவுடன் மணவாட்டி மத்திய ஆகாயத்துக்கு செல்கிறார். அங்க மத்திய ஆகாயத்தில் இந்த மணவாட்டி அவள் செய்தியை எடுத்து பிரசங்கிக்கிறவளாக மாறுகிறாள். இது வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டுள்ள அப்பட்டமான உண்மை. வெளிப்படுத்தல் பகுதியிலே சுவிசேஷத்தில் அந்த புத்தகத்தில் அந்த பகுதிக்கு சென்று தியானிங்கள். யாருகிட்ட இப்போ சுவிசேஷம் எல்லார்ட்டையும் இருக்கலாம், சுவிசேஷம் யார்கிட்ட இருக்கலாம், ஆனா நித்திய சுவிசேஷம் யார்கிட்ட இருக்கு? மணவாட்டிக்கிட்ட மாத்திரமே. மணவாளன் விட்டு சென்ற ஊழியத்தை மணவாட்டி செய்கிறார். மணவாளன் விட்டு சென்ற ஊழியத்தை மணவாட்டி செய்கிறார். இந்த மணவாட்டின் செய்திக்குள்ளாக ஒருவர் வரவில்லை என்றால், இந்த மணவாட்டின் செய்திக்குள்ளாக ஒருவர் வரவில்லை என்றால் அவளுக்கு இன்னொரு ஸ்தானம் அவங்க கொடுக்கப்படுகிறது. அதை நீங்கள் வேதாகமத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை படித்து, வேதத்துக்கு புறம்பாக நான் ஒன்றும் கூறப்போவதில்லை. ஏனென்றால் எல்லோரும் அதை வேதாகமத்தை வாசிக்கிறோம். வேதத்துக்குள்ள இருந்து இத்தனை வருஷம் நம்ம வேதத்தை படிச்சுட்டு வரோம். வேதத்துக்குள்ள இருந்து நாம இந்த பாளையத்துள்ள மண்ணாவை புசிக்கிறோமா, இல்ல தேவ சமூகத்தை அப்ப குத்துவிளக்கு அப்பத்தை புசிக்கிறோமா, இல்லது மறைவான மண்ணாவை புசிக்கிறோம்? வேதத்தை தியானமா புசிக்கிறோம், வேதத்தை தியானமா தியானிக்கிறோம். ஆனா 3 விதமான ஆகாரம் அங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இதை கேட்கிற அன்பானவர்களே, நீங்கள் நான் எந்த விதமான ஆகாரத்தை வேதத்துக்குள்ள பெற்றுக்கொள்கிறீர்கள்?
அதைத்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூட விரும்புகிறேன். பாளையத்தில் மன்னாவா, அது அன்னதினமும் பிறக்கி சாப்பிடணும். டெய்லி கலண்டரை போய் வசனம் பார்க்குற மாதிரி தான், டெய்லி பைபிளில் போய் ஏதோ ஒரு வசனத்தை அதிகாரத்தை படிக்கிற மாதிரி தான். தினமும் இன்று வேதவாசனம் வாசித்தீர்களா அப்படின்னு பீரோவில் ஒட்டி வச்சிருப்போம், இல்லை கண்ணாட்டில் ஒட்டி வச்சிருப்போம். ஆமாம், நம்ம நாம என்ன செய்கிறோம்? வேதவசனத்தை வாசிக்கிறோம், ஆசீர்வாத வசனங்களை வாசி அன்னைக்கு ஒரு பெரிய பூஸ்டர் மாதிரி தான் அவங்களுக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி. இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி கேட்டோன்னா அந்த வாரம் ஃபுல்லாக ஒரு 4-5 நாளைக்கு பரவாயில்ல இந்த செய்தி நல்லா இருந்து, அவ்வளோதான். அந்த கழிவுறுதல் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிரும். பாருங்க, ஒரு தீக்குச்சி எடுத்து பற்ற வைங்க, எவ்வளோ நேரம் எரியும்? தீக்குச்சி எடுத்து பற்ற வைங்க, எவ்வளோ நேரம் எரியும்? சில வினாடிகள் மாத்திரமே எழுஞ்சி அணைந்து போகும். அதில் வெளிச்சம் அவ்வளோதான். ஒரு செய்தி நீங்கள் கேட்ட உடனே, ஒரு நெருப்பு உங்கள் இருதயத்தில் பற்ற வைக்கப்பட்டு நீங்கள் ஒரு செய்தி கேட்டோன்னா கொஞ்சம் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு கொஞ்ச நாள் போகப்போ எல்லாமே அப்படி இயல்பாக பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஆனால் அதான் தேவ சமூகத்தப்ப குத்தளவு கழிச்சோம். ஆனால் அக்னி சமத்துக்கு கீழே இருக்கிற வார்த்தை அதான், வேதத்தை வாசிக்கிற நாம எந்த விதமான உணவை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தான் நாம் அறிந்திருக்க வேண்டும். அங்கே யோபு சொல்கிறார், சர்வவல்லவர்கள் காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நிமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? யாரு? அவரை அறிந்தவர்கள். யாருக்கு? வேற யாருக்கும் சொல்லலை. அவரை அறிந்தவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிற என்ன? அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் யெகோவா தேவனை அறிந்தவர்கள். பாவம், அவர் நியமித்த நாட்களை அவர்களால் காண முடியல. முதலாம் அறிக்கையில் அந்த 3 வருஷம் ஊழியத்தை அவர்கள் கண்கூட காண முடியும். அங்கதான் நிற்கிறாங்க. எங்கதான் நிற்கிறாங்க? அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு, கண்கள் மறைக்கப்பட்ட. அதனால அங்கே சொல்றாரு, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரே, குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடரேன்னு அவர் பிரசங்கிறாரு. கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் சிந்திங்க. அவங்க யாரு? அவரை அறிந்தவர்கள் தான் அந்த 3 வருஷம் அவர் ஒளிஞ்சியும் அவரை காண தவறின. இந்த கடைசி காலத்துல அந்த சம்பவம் மறுபடியும் நிகழும். முதலாம் வருகையின் போது நடந்த அந்த சம்பவமானது இந்த கடைசி காலத்திலும் நிகழும். நாமெல்லாம் ஆவியின் அபிஷேகம் பெற்றோர்கள் என்ற உரிமை பாராட்டுகிறோம் அல்லவா? நாமெல்லாம் அற்புத அடையாளங்களோட எழுப்புதலோட ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம் என்ற உரிமை பாராட்டுகிறோம் அல்லவா? இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்க அபிஷேகத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க உங்களை ஒப்பு கொடுங்க. எங்க இருக்கீங்க அங்க உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதியான காரியங்களை நீங்கள் கண்டுபிடித்து அது மேற்கொண்டு நீங்கள் ஆவிக்குரிய பாதையிலே பயணிங்கள். இந்த செய்தியை ஆவியானவர் ஏவுதலின்படி இதோடு நான் முடிவு கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த செய்தி நீங்கள் தொடர்ந்து தியானிக்கும்படியாக நான் உங்களை குழந்தைகள் என்று எண்ணி பேசவில்லை. நான் உங்களை புருஷர்கள், பலவான்கள் என்று, பெரிய மனிதர்கள் என்று ஸ்தானத்தில் வைத்து நான் இந்த இடத்துல இந்த செய்தியை முடிவு கொண்டிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து தியானித்து இதன் ஆழங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். இது போன்ற செய்தியை கேட்க விரும்பினால் கமெண்ட் போர் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். இல்லைனா மொபைல் நம்பரை சேவ் பண்ணிட்டு இந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா தெரியும். இல்லைனா பால்ஸ்ட்ரேட் யுனைடெட் பிரைட் என்று யூடியூப் பதில் நீங்கள் சர்ச் பண்ணால் வரும். இந்த மொபைலை நீங்கள் நம்பரை இது பண்ணலாம். ஏதாவது லிங்க் தேவைன்னா எனக்கு நம்பரோட தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைப்பேன். இந்த செய்தியை குறித்த லிங்குகளை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் இதை பாருங்கள். இது சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம். பணம் சம்பாதிக்க நோக்கில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை. உங்களுக்காக நான் இந்த இடத்துல கத்திரை வார்த்தையை நீங்கள் எந்த சுவிசேஷத்தை கொண்டுறோன்னு சொல்லி நித்திய சுவிசேஷமானது உங்களை நோக்கி கடந்து வர வேண்டும். ஏன்னா எல்லாரும் ஞான போஜனத்தை குடித்தார்கள், எல்லோரும் அவருடைய கூட சேர்ந்த ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள், அவர் கொடுத்த அப்பத்தை புசித்தார்கள், அவர் சாப்பிட்டு கொடுத்த மீனை புசித்தார்கள், எல்லாத்தையும் புசித்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் மரித்தார்கள். நாம் இந்த மரணம் என்ற அந்த ஒரு ஸ்தானத்தை எட்டிவிடக்கூடாது. நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல இதை பதிவு செய்ய தொடர்ந்து மற்ற பதிவுகளில் சந்திப்போம். ஆமென். God bless you.